தேனி மாவட்டம் தேவாரத்தில் தமிழகத்துடன் கேரளாவை இணைக்கும் சாக்லூத்து மெட்டு மலைச்சாலையை சீரமைக்க வலியுறுத்தி வணிகர்கள் சங்கம் சார்பில் பட்டினி போராட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம். மலைச்சாமி, இந்த போராட்டத்தினுடைய பிரதான கோரிக்கை என்ன? பற்றிய விவரங்களை சொல்லுங்க. தேனி மாவட்டம் தேவாரத்தில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழகத்துடன் கேரளாவை இணைக்கும் சாக்குளத்து மெட்டு மலைச்சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பாண்டியர்குல வணிகர்கள் சங்கம் சார்பில் பட்டினி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரத்திலிருந்து கேரளாவில் உள்ள உடும்பஞ்சோலை பகுதியை இணைக்கும் 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாக்குளத்து மெட்டு மலைச்சாலை பல வருடங்களாக சீரமைக்கப்படாததால் கேரளா பகுதியில் உள்ள தேயிலை மற்றும் ஏலத்தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் நாள்தோறும் 80 கிலோமீட்டர் தூரம் வாகனத்தில் சென்று பணிகளை முடித்துவிட்டு வருகின்றனர். முந்தைய காலங்களில் நாள்தோறும் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த இந்த சாக்குளத்து மெட்டு மலைச்சாலை பல வருடங்களாக சீரமைக்கப்படாததால் சிதிலம் அடைந்துள்ளது. மேலும் இந்த சாலையை சீரமைக்க அரசு சார்பில் கடந்த ஆண்டுகளில் சாலை சீரமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. பொதுமக்கள் சென்று வர முடியாத நிலையில் வனத்துறையினரும் அந்த சாலையை பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்து வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கைகளையும் வைத்து வந்தனர். இந்நிலையில் இன்று தேவாரம் பேருந்து நிலையம் அருகே பாண்டியர்குல வணிக சங்க தலைவர் குணசேகரன் தலைமையில் துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முறையில் ஒன்று கூடிய சங்க நிர்வாகிகள் ஒரு சொட்டு நீரும் குடிக்காமல் பட்டினி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் சாலையை விரைந்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். வணிகர் சங்க நிர்வாகிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மோகன், தமிழகத்தை கேரளாவுடன் இணைக்கும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி வணிகர் சங்கம் சார்பில் பட்டினி போராட்டம் நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மலைச்சாமி. பன்னெடுங்காலமாக கேரளாவிற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவிகுளம், பீர்மேடு தமிழ்நாடாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த வழியாக சாலை இருந்தது. ஆங்கிலேயர்கள் சாரட்டு வண்டியில இந்த பக்கம் போனதுக்கான தடயங்கள், அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அந்த சாலை புதிதாக நீங்க மலையையோ வேறு மரங்களையோ அழித்து போட வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே அங்க 2 மீட்டர் சாலை போடப்பட்டிருக்கு. அந்த சாலையை சுத்தம் செய்து சீரமைத்து தார் சாலை போட்டா போதும். கேரள அரசு அவர்கள் பாதை வரை சாலையை போட்டு விட்டார்கள். இங்க இருக்கிற சாலை அங்க கொண்டு போய் இணைச்சா போதும். ஒருவேளை இந்த சாலையை திறந்தா வெறும் 10 கிலோமீட்டர்ல நம்ம இங்க தேவாரத்தை அடைஞ்சிருவாங்க. நெடுங்கட்டத்துல இருந்தோ இந்த மெட்டுல இருந்தோ 10 கிலோமீட்டர் மருத்துவத்தை இங்க இந்த சாலையை ஏதோ பெரும் முதலாளிகளுக்காகவோ எந்த ஒரு கார்பரேட் முதலாளிக்காகவும் நாங்க கேட்கல. அப்பாவி கூலி தொழிலாளிகள் அன்றாடம் கம்பமெட்டு சாலையும் போடிமெட்டு சாலையும் பயன்படுத்தக்கூடிய அந்த மக்களுக்காகத்தான் இந்த பாண்டியர்குல வணிகர் சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து தொடர் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து சாக்குளத்து மெட்டு சாலையை அமைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம்.